நம்ம மாடி தோட்டத்து செடிகள் எப்போவுமே இந்த மாதிரி பச்சை பசேல்னு அழகாக செழிப்பாக இருக்கணும்னா வெளியிருந்து பெருசாக எந்த உரங்களுமே நம்ம வாங்க வேண்டாம். நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை முடிஞ்ச செடிகள் கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு நம்ம செடிகளுக்கே உரமாக பயன்படுத்தணும். நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளை மக்க வச்சும் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். நல்லா காய வச்சும் செடிகளுக்கு மல்ச்சிங் மாதிரி பண்ணி விடலாம். தொட்டியோட மேல் பரப்புல காஞ்ச இலைகள் காஞ்ச கிளைகள் மாதிரியான மக்கிற பொருட்களை வச்சு மல்ச்சிங் பண்ணி விடணும். அப்படி பண்ணி விடுறதுனால அதிகப்படியான வெயில் தொட்டி மண்ணை தாக்காம இருக்கும். அதிக மழை பெய்யுற நேரங்களில் கூட மண்ணு தெரிச்சு வீணாகிறது தடுக்கப்படும். தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு நம்ம செடிகள் ரொம்ப செழிப்பாக வளரும். இந்த மல்ச்சிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி செடிக்கு ஒரு இயற்கை உரமாக போய் சேரும். மண் ஒரு காற்றோட்ட தன்மையாக மாறும். மண் காற்றோட்ட தன்மையாக மாறுறதுனால செடியோட வேர் ரொம்ப ஈஸியாக பரவும். அப்படி வேர் நல்லா பரவுறதுனால செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும்.